டீம் மேல அடி விழாங்க. ஆனா அடுத்தடுத்து எல்லாருமே கூப்பிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கூலி ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல கலாநிதி மாறன் பேசினது, அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 2 படத்துக்கு பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனை கொடுத்துட்டாலே பிரைவேட் ஜெட்ல டிராவல் பண்றாங்க, பட் சூப்பர் ஸ்டார் இப்ப வரைக்கும் எக்கனாமிக் கிளாஸ்ல தான் டிராவல் பண்றாரு அப்படின்னு சொன்னது அனில் குட்டீஸ்க்கு பயங்கரமா ட்ரிகர் ஆகி செம்ம கான்ல சுத்திட்டு இருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஏகேவோட அறிக்கை ஜஸ்ட் அண்டர் த லைன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லணும். இந்த பொசிஷன்ல நான் இருக்கிறதுக்கு காரணம் என்னோட ரசிகர்களோட அன்பும் ஆதரவும் தான். அதை எந்த காரணத்துக்காகவும் என்னோட சுயலாபத்துக்காக என்னோட ரசிகர்களை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏடா எங்க போனாலும் அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் அனில் குட்டீஸ் எல்லாருமே செம்மையா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சூர்யா. அகரம் ஃபவுண்டேஷன் மூலமா சூர்யா 51 டாக்டர்ஸ் உருவாக்கிருக்காரு. அதே மாதிரி 1800 இன்ஜினியர்ஸ் உருவாக்கிருக்காரு. இத தவிர பல துறைகள்ல பல பேருக்கு ஒரு பெரிய லைட்டா இருந்திருக்காரு. இவ்ளோ பண்ணிட்டு கொஞ்சம் கூட அரசியல் ஆதாயம் தேடாம இருக்காரு. ஆனா அவரு அப்படின்னு அந்த அவரு அப்படின்றத ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது அனில் குட்டீஸ் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. போற இடம்லாம் கண்ணி வெடியாவே இருக்கே அப்படின்ற மாதிரி தான் அனில் குட்டீஸ் ஃபீல் பண்றாங்க. விஜய்னா பனையூர்ல இருந்து பாலிடிக்ஸ் பண்ணாம கொஞ்சம் அனில்